தேவனை துதிக்கும் பொழுது பிரியமானங்களே, அங்க வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க எங்க துதிக்கிறீங்களோ அங்க தேவ தூதர்களும் உங்களோடு சேர்ந்து ஆண்டரை துதிப்பாங்க, தேவனை ஆராதனை செய்வாங்க. தேவனை துதித்து யாருமே ஆசீர்வாதம் வாங்காம போக மாட்டாங்க. தேவனை துதிக்கிறவங்க எல்லாருமே நிரப்பப்படுவாங்க. வாய்களை திறந்து துதிக்கிறவங்க நிரப்பப்படுவாங்கங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை நிரப்புகிறார். அதனால தேவனை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். தேவனை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். ஏன்னா துதியில் வல்லமை உண்டு. கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினால நமக்கு மேலாக தேவன் வானத்தை நமக்கு திறந்து வச்சுட்டாரு. தெரியுங்களா? இப்ப நம்மளுக்கு மேலாக ஓப்பன் ஹேவன் தான் இருக்கு. ஓகே, தேவன் திறந்த வானத்தை நமக்கு வச்சிருக்கிறாராம் நமக்கு மேலாக. ஆமென். சோ தேவன் பரிபூர்ண கிருபையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அங்கேந்து திறந்த அந்த வானத்திலிருந்து தேவன் உங்களுக்கு பரிபூர்ண கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜெபம், நம்ம துதி எல்லாமே தேவ சமூகத்தை எட்டுது, தேவன்கிட்ட போய் சேருதுங்க. நம்ம தேவன் இப்ப நமக்குள்ளே வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. நம்ம கிட்டவே இருக்கிறார் பிரியமானங்களே. ஆமென். சோ உங்க சூழ்நிலையை பாராமல் அவருடைய நன்மையை நினைத்துங்க. அவருடைய நன்மை நிமித்தம் நீங்க அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை எவ்வளமா இருந்தாலும் கூட சரி, ஆனா அந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் நன்மையை நினைத்து நம்ம அவரை ஆராதிக்கணும். பார்த்தீங்களா? கொடுக்கப்படுகிற இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள செய்யுது. ஹல்லேலூயா. சோ நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது கிருபை தேவன் உங்க மேல பொழிகிறார். கிருபை தேவன் உங்க மேல பொழிகிறார். இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, அதை நீங்க பிடித்துக் கொள்ளும் போதுங்க, அதுல நீங்க நடக்கும் பொழுது, தொடர்ந்து நடக்கும் பொழுதுங்க, அந்த சூழ்நிலை உங்க சூழ்நிலை எவ்வளமா இருந்தாலும் கூட பிரியமானங்களே, தேவன் உங்க தேவைகளை சந்திப்பதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? திறந்த வானம் நமக்கு மேலாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம தேவனை துதிக்கும் பொழுது பிரியமானங்களே, இயேசு நமக்காக செய்து முடித்த வேலை நிமித்தம் பிரியமானங்களே, தேவன் நம்மளை அவர் கிருபையால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கிருபையை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வல்லமையான இந்த கிருபை, பரிபூர்ணமான இந்த கிருபை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. அதனால தான் கிருபையில நம்ம நிலை நிற்கிறோம். அதனால தான் கிருபையில நம்ம சாகாமல் பிழைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கிருபை தேவன், கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா வந்தது பிரியமானங்களே. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் வந்தது. இயேசு தான் கிருபை, இயேசு தான் சத்தியம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில நம்ம யாரை துதிச்சோம்? இயேசுவை துதிச்சோங்க. ஆமென். அதனால பிரியமானங்களே, கிருபையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரா? ஸோ நம்ம சூழ்நிலை என்ன மாதிரி இருந்தாலும், நம்ம தேவனை எந்த மாதிரி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இந்த தேவனை துதிக்கணும்னு வரோம். பார்த்தீங்களா? தேவன் இந்த கிருபையை நமக்கு அந்த ஆராதனை வேலை கொடுக்கிறார். யாரெல்லாம் தேவன் அப்படியா துதிக்கிறாங்களோ பிரியமானங்களே, வாய்களை திறந்து துதிக்கிறாங்க, கைகளை தட்டி துதிக்கிறாங்க. ஆராதனை வேலையில நீ மௌனமா தேவன்கிட்ட பேசினாலும் கூட சரி. ஏன்னா நம்ம ஒரே சீரா போயிட்டு இருக்க மாட்டோங்க. சில நேரங்களில் நல்லா கைகளை தட்டி துதிப்போம், சில கையில நல்லா உயர்த்தி அசைத்து துதிப்போம். சில நேரங்களில் சில கட்டங்களில் நம்ம மௌனமாயிட்டு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம வரிகள் எல்லாம் பாடினாலும் கூட நம்ம நன்றி சொல்லுவோம். பிரியமானங்களே, இந்த மாதிரி நேரங்களில் கூட தேவன் அவருடைய கிருபையால் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த துதிக்காதவங்க தான், அந்த வாய்களை திறந்து துதிக்காதவங்க தான் ஒன்று வேஸ்டா போறாங்க. எங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது துதிக்கணுங்க பிரியமானங்களே. இஃப் நம்ம டியூன் சரியானாலும் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் துதிங்க. இல்ல சாங் லீடரோடு இணைந்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே இப்படி பாடுங்க, துதிங்க ஆண்டவரை. ஏன்னா துதியில வல்லமை உண்டு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க துதிக்கிறது சாதாரணமானது இல்ல, துதியில வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அதுல நீங்க அந்த தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை அந்த நேரத்துல பாருங்க, நீ துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஏன்னா அந்த கிருபையில நீங்க நடந்து கொண்டு போறீங்க. அடுத்தது என்ன நடக்கும்? உங்க சூழ்நிலையில தேவன் உங்க தேவைகளை சந்திப்பதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ துதி கிருபைக்கு கதவை திறக்கிறது. தெரிந்து கொள்ளுங்க, துதி கிருபைக்கு கதவை திறக்கிறது. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். ஜெனசிஸ் chapter 29 verse 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். சோ இங்க பார்க்கும் பொழுதுங்க லேஹாலை பத்தி சொல்லப்படுது. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள்.
ஸோ 4வது பிள்ளை பிறந்த பிறகு லேயாள் என்ன பண்றா, அவனுக்கு வந்து இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு பேர் என்ன வச்சா, யூதா என்று பேர் வச்சா. அந்த யூதான பேர் வந்து எபிரேயர் மொழியில் என்ன தெரியுங்களா, யாடா. எபிரேயர் மொழியில வந்து யாடா. ஸோ அவ வந்து அவனை யாடான்னு தான் கூப்பிட்டுருப்பா. ஆங்கிலத்தில் வந்து ஜுடா. ஸோ பெரியமானங்களே, யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அண்ட் துதிக்கு ஒரு கலர் இருக்குங்க. அது என்ன கலர் தெரியுங்களா, பச்சை. தெரிந்து கொள்ளுங்க பெரியமானங்களே. ஸோ யூதா என்று பேர் வச்சா பாருங்க, யூதா, யாடா. அண்ட் யாடால இன்னும் அதுக்கு அந்த பேருக்கு வந்து விளக்கம் இருக்கு பெரியமானங்களே. இப்ரூ மொழியில அது பேர் வந்து யூட் டாலே ஹே. யூட் டாலே ஹே. யூட்னா கை, டாலேனா கதவு, ஹேனா கிருபை. துதி தான் அந்த கையா இருக்கு. என்ன கையா இருக்கு, தேவனுடைய கதவை திறந்து கிருபையை நமக்கு கொண்டு வருது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி, praise is the hand that opens the door to grace. Amen. Hallelujah, hallelujah. துதியானது கையை, ஓகே, கையாய் இருந்து கிருபைக்கு கதவை திறந்து கொடுக்குதாம். இதான் துதி. இதுதான் வந்து யாடா என்ற பேருக்கு அர்த்தமாம், யூ டலேஹே. ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் தேவனை துதிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நான் சொல்றேனே, ஒவ்வொரு தடவையும் நீங்க துதிக்கும் பொழுதுங்க, அந்த துதியானது என்ன பண்ணுது தெரியுங்களா, பேய் தேவனுடைய கதவை திறந்து கிருபையை உங்க மேல கொண்டு வருது. ஆமென். அதான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நீங்க போகும்பொழுது நீங்க சும்மா போறது கிடையாதுங்க. தேவனுக்கு கிருபையை, அவருடைய பரிபூர்ண கிருபையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. துதியானது கிருபைக்கு கதவை திறந்து கொடுக்கிறதா. எஸ், ஆமென். ஏன் தெரியுங்களா, நம்ம தேவன் நம்ம துதியை ரொம்பவும் விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த கர்த்தர், பரிசுத்த தேவன். ஆமென். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். என் துதியை தேவன் ரொம்ப விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் இயேசு இந்த துதியின் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னை ஒவ்வொரு தடவையும் நீங்க அதை துதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, ஏன்னா அவருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி தருமா. அவர் ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக சகலமும் சிலுவையில செய்து முடித்தார். அதுக்கு பிரதிபலனா நீங்க வந்து அவரை துதிக்கிறீங்க பாத்தீங்களாங்க, அவரை ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா. எவ்வளவு தேவன் விரும்புகிறார். ஏன்னா நீங்க எல்லாம் ரத்தத்தால் கழுவப்பட்டு வாங்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். விசேஷமான பிள்ளைகள். திரும்பவும் சொல்றேங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்க இதயத்துல இறக்குங்க, உங்க சிந்தையில இதை இறக்குங்க. நீங்க விசேஷமான பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் வாங்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுக்கு சொந்தமான பிள்ளைகள். சோ நீங்க துதிக்கும் பொழுது தேவன், ஒவ்வொரு தடையும் நீங்க தேவனை துதிக்கும் பொழுது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அல்லேலூயா. தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆமென். தேவன் வந்து உங்க துதியின் மத்தியில வாசம் பண்றாரு, துதியில மகிமைப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உண்மையுள்ள தேவனுங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் உங்க மேல கட்டளையிட்டுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்று நீங்க எந்த சவாலை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரிங்க, தேவனை துதிங்க. கிருபையின் கதவு உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென். தேவனை துதிங்க, கிருபையின் கதவு உங்களுக்காக திறக்கப்படுது. உங்க சூழ்நிலையில் அவருடைய கிருபை உங்களை வெள்ளம் போல வந்து நிரப்பும். ஆமென். இத்தனை நல்ல அனுபவம். வெள்ளம் போல அவருடைய கிருபை வந்து உங்களை நிரப்புதான். இப்ப சவாலின் மத்தியில நீங்க தேவனை துதித்து கொண்டிருக்கும் பொழுதுதான், நீங்க துதிக்கும் பொழுது, அப்பனா சில சவாலை பார்த்தோன்னே ஐயா அப்படின்னு உட்காந்துருவாங்க. நான் என்ன துதிச்சு, நான் என்ன பாடுறது, நான் இதே பாரு வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு, இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பிரியமானங்களே, அப்படி சொல்லாம அது மத்திலையும் அவங்க வந்து எழுந்து நின்று, டுடே ஐ நோ மூட்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு வர்ஷிப், ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேஸ் அப்படின்னு இராம, பிரியமானங்களே எனக்கு மூட் இல்லை, எனக்கு அந்த எண்ணம் இல்லை, தேவனை துதிக்கிற மாதிரிலாம் அபிப்பிராயம் இல்லை, அந்த ஃபீல் இல்லை. எங்க நம்ம விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம், விசுவாசத்துல ஃபீலிங்லாம் கிடையாதுங்க. விசுவாசத்துல ஃபீலிங்கை கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க அபேஸ். ஏன்னா சில நேரங்களில் தேவன் நம்ம கூட இல்லாதது போல இருக்கும், ஆனா தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதை நீங்க விசுவாசத்துல தான் பேசணும். சில நேரங்கள் அவருடைய பிரச்சனத்துல நீங்க நிற்கும் பொழுது அப்படியே கூஸ் பாம் மேல கூஸ் பாம், அப்படியே you can literally feel, அப்படியே அது வந்து உங்களுக்கு அது தெரியும். வித்தியாசம் இருக்கு பிரியமானங்களே, எப்போதும் அது இல்லை, ஆனா தேவன் நம்ம கூட இருந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஸோ தேவனை நீங்க துதிக்கும் பொழுதுங்க கிருபையின் கதவு உங்களுக்காக திறக்கப்படுதுங்க. அண்ட் அந்த சூழ்நிலையிலங்க உங்களை வெள்ளம் போல வெள்ளம் போல அவரோட கிருபை வந்து உங்களை நிரப்புதான். வெள்ளம் தான் தெரியுங்களா, வெள்ளம் போல அவருடைய கிருபை வந்து உங்களை நிரப்புதான். நான் என் சூழ்நிலையை பாராம, நான் தாழ்வா இருந்தாலும் உயர்வா இருந்தாலும், நான் சந்தோஷமா இருந்தாலும் நான் கவலையா இருந்தாலும், நான் எல்லா நேரத்திலும் நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை என்னை வெள்ளம் போல நிரப்புது. தேவனுடைய கிருபை என்ன வெள்ளம் போல நிரப்புது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க பிரியமானங்களே, விசுவாசத்தை கொடுக்க, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க, விடுதலையை கொடுக்க, நீங்க இழந்ததை உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானதை சந்திக்க தேவனுடைய கிருபை பிரியமானங்களே உங்களை வெள்ளம் போல நிரப்புதா. மேக் இட் a habit. வீட்டில் ஜஸ்ட் வெறும் சபையில் ஒண்டி ஆராதிக்க கூடாது. பாத்ரூம்ல இருக்கும் பொழுது நீங்க ஆராதிக்கலாம், குளிக்கிற நேரத்தில் ஆராதிக்கலாம், வேலைகள் வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஆராதிக்கலாம், துணி காய போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆராதிக்கலாம், நீங்க சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆராதிக்கலாம். தனிப்பட்ட உங்க ஜெபத்துல துதி பலிகளோடு தேவனுடைய சமூகத்துக்கு வாங்குங்க. நம்ம கூட தான் இருக்கார். ஆமென். ஸோ இந்த நேரம்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்கள் துதிக்கும் பொழுதுங்க உங்க துதியானது கிருபைக்கு கதவை திறந்து கொடுக்குது. தேவனுடைய பரிபூர்ண கிருபை வந்து உங்களை வெள்ளம் போல நிரப்புது. அந்த நேரத்தில் நீங்க வந்து சவால்களை நீங்க சந்திக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த சவாலுக்கு தீர்வு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் கிருபையால் உங்களை நிரப்பி உங்களுக்கு என்ன வேணும் அதை தேவன் உங்களுக்கு சந்திக்கிறார் அந்த நாளைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறாருங்க. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்கணும் எப்பொழுதுமே. அந்த தீர்மானம் சரியா எடுப்பதற்காக தேவன ஞானத்தை நீங்க கேட்கும்போது தேவன் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. சில பேர் சொந்த இதுல தீர்மானத்தை எடுத்துப்பட்டு, சொந்த ஃபீலிங்ஸ்ல சொந்த இதுல போய் தீர்மானத்தை எடுத்துப்பட்டு பிற்பாடு ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனா இல்ல, தேவன் ஞானம் நம்மளுக்கு வேணும். தீர்மானங்களை எடுக்கும் பொழுது இந்த சபைக்கு நான் வரணுமா வேணாவா, நான் இந்த ஊழியம் செய்யணுமா வேணாவா, நான் இந்த நபரை கல்யாணம் பண்ணணுமா வேணாவா, இந்த வீடு நான் வாங்கணுமோ வேணாவா. விஷயத்து நிறைய இருக்கு பிரியமானங்களே. நம்ம செய்யற தொழில்ல நம்மளுக்கு ஞானம் வேணும். ஸோ தேவனிடத்துல நீங்க கேட்கும் பொழுது, தேவனை நீங்க துதிக்கும் பொழுது தேவன் ஞானத்தால் உங்களை நிரப்புறார். கிருபையை கொண்டு உங்களை நிரப்பி கிருபையை உங்களுக்கு தந்து பிரியமானங்களே அவருடைய ஞானத்தால் உங்களை நிரப்புகிறார். ஏன்னா அவருடைய ஞானம் உங்களுக்கு வரும் பொழுது பிரியமானங்களே சரியான டிசிஷன் தான் நீங்க எடுப்பீங்க, சரியான முடிவு தான் நீங்க எடுப்பீங்க. தெரியுங்களா? தேவனுடைய ஞானம். ஆமென். தவறான முடிவு எடுத்து பிற்பாடு நீங்க வருந்த மாட்டீங்க. அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறாரு பார்த்தீங்களா, சரியான தீர்வுகளை, சரியான டிசிஷன்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு பிற்பாடு அது உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் தேவனை துதிப்போம். அவர் தருகிற அந்த கிருபையானது சும்மா வாங்க, அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் நிச்சயமா நான் அந்த சூழ்நிலையை நான் வந்து ஜெயிப்பேன். எதிர்மாறான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வேற மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பிரியமா நல்ல ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி பிரியமானங்களே, அந்த சூழ்நிலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க அந்த சூழ்நிலை எதிர்மாறா வரும் பொழுது அதுல நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை கொடுக்க துதிங்க. துதியின் ரகசியத்தை நீங்க பாருங்க. அதான் துதியில வல்லமை உண்டு. ஆமென். ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆண்டவரே எனக்கு இன்னும் விசுவாசம் வேணுமாப்பா நீங்க சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு நீங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீங்க நீங்க தேவனை துதிக்கும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களுக்கு விடுதலை வேணும் அதுல விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தேவன் கிருபையை தந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள செய்வார். நீங்க தேவனை துதிக்கும் பொழுது பிரியமானங்களே, நீங்க சத்தமா துதிக்கிறீங்களா, அவ்வளவு சத்தம் இல்லாம துதிக்கிறீங்களா, நீங்க எப்படி துதித்தாலும் உங்க உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். உங்க துதியில நீங்க எவ்வளவா தேவனுக்கு முன்பாக அதை துதியை கொண்டு போறீங்க, அந்த ஆராதனை கொண்டு போறீங்க எவ்வளமா. ஏன்னா உள்ளம் திரியங்களை அறிந்தவர் அவர் தான். எதுவுமே அவருக்கு மறைந்து இருப்பதே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். ஆமென். கிருபையில விடுதலை உண்டு, கிருபையில ரட்சிப்பு உண்டு, கிருபையில சுகம் உண்டு, கிருபையில அற்புதங்கள் உண்டு. இயேசு முடித்த வேலை நிமித்தம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். தேவனை தூதிங்க. ஏன்னா சகலமும் தேவன் சிலுவையில நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார் தெரியுங்களா. சோ நம்ம வந்து ஒரு தேவையை தேவனுக்கு முன்பா நம்ம கொண்டு போறோமா, சுகத்துக்காக கூட இருக்கலாம், பிரியமான ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுங்களா, சகலமும் சிலுவையில சந்திக்கப்பட்டபடியினால நீங்க தேவன்கிட்ட நீங்க வந்து துதியை கொண்டு போங்க. ஏன் தெரியுங்களா, ஆல்ரெடி நீங்க கொண்டு போற அந்த ஜெபத்தை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்க துதிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க.
ஆமென். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு. ஏன்னா அதை தேவன் நமக்காக சகலமும் செய்து முடித்தார். இப்ப நமக்கு வந்து கிருபை நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமே, தேவனுடைய தயவு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. இதற்காகலாம் இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்ததுங்க. அதனால தான் நமக்கு மேலாக இருக்கிற வானம் இப்ப திறந்திருக்கு. இயேசு நமக்காக செய்து முடித்த வேலை நிமித்தம் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சில பிரச்சனை வந்தாதான் தேவனை துதிப்பாங்க, சிலர் வந்து அப்பதான் தேவனை ரொம்ப தேடுவாங்க. பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு. ஆக்சுவலி நம்மளோட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தேவன் விடுதலை கொடுத்துட்டாரு. யூ ஜஸ்ட் பிரைஸ் ஹிம். அந்த விடுதலை கொடுத்ததுக்காக துதிங்க அவருக்கு. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக துதிங்க அவரை. அந்த நாளை நீங்க துதிக்க வரும்பொழுது தேவன் இன்னும் நம்பிக்கையை கொடுக்க போறாரு, இன்னும் விசுவாசத்தை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. இன்னும் உங்க தேவைகளை சந்திக்க போறாரு என்று சொல்லி அவரை துதிங்க பிரியமானங்களே. ஏன் தெரியுங்களாங்க, பிரச்சனை மத்தியிலங்க நம்ம தேவன்கிட்ட வரும் பொழுது நம்ம இந்த ஒரு நம்பிக்கையோட வரணும். அவரோட அன்பானது, பூர்ண அன்பானதுங்க நம்மளை கைவிடவே கைவிடாது. His love never fails. ஸோ அதுக்காக வாங்குங்க பிரியமானங்களே. உங்களை பத்தின எல்லாமே தேவனுக்கு தெரியும் பிரியமானங்களே. அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உங்களுக்கு தேவன் மேல இருக்கும் பொழுதே நீங்க ரூம்குள்ள போகும் பொழுதே நீங்க தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், நன்றி இயேசுவே, என் தேவைகளை நீங்க சந்திச்சீங்க, நான் உங்களை துதித்து பாடுறப்பா, உங்களை துதித்து உங்களை ஆராதனை செய்கிறேன் ஐயா. ஆமென். நீங்க ஆராதிங்க அப்படி தேவனே. நீங்க பாருங்க, அசாத்தியங்கள் சாத்தியமே. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க உங்க வாழ்க்கையில. தேவனை துதிங்க பிரியமானங்களே. ரொம்ப நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ பிரச்சனைக்காக நம்ம தேவனை துதிப்பது அல்லங்க, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனுடைய அன்பு நம்மளை கைவிடாது என்பதற்காக அவரை துதிங்க. ஏன் தெரியுங்களா, இயேசு நமக்காக முடித்த வேலை சாதாரணமான வேலை இல்லை. இயேசு நமக்காக நம் வாழ்நாள் முழுதும் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருங்க. நம்ம கிறிஸ்துக்குள்ள நீதிமானாய் நம்மளை ஆக்கிட்டாருங்க. பரலோகத்துக்கு நம்ம எல்லாத்தையும் தகுதி ஆக்கிட்டாரு. நீதிமானாய் ஆக்கி பரலோகத்துக்கு நம்ம எல்லாரையும் தகுதி ஆக்கிட்டாருங்க. ரகசிய வருகையில நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவோம். எந்த காரணத்தை கொண்டும் தேவன் வந்து கிறிஸ்தவங்க சரியில்லை அதனால தான் தேவன் தாமதிக்காரன்னு இல்லை. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துல உட்காந்துருக்கீங்க. அது உண்மை இல்லை பிரியமானங்களே. ஏன்னா அந்த வசனம் அடிக்கடி என் மைண்டுக்கு வந்துட்டு போவோம். ஏன்னா அது உங்க மத்தியில நான் சொல்லணும்னு இருக்கும். மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா. ஸோ இங்க தெளிவா இயேசு சொல்றாருங்க, வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இராவிட்டால். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நீதியை காட்டிலுங்க அது பிரகாரமா அதை செஞ்சுதான் நான் நீதிமான் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை காட்டிலும் அந்த மேலான நீதி தான் உங்களை வந்து பரலோகத்துல உங்களை பிரவேசிக்க செய்யுமா. ஸோ இப்ப கிறிஸ்து இயேசு நிமித்தம் நம்ம நீதிமான்களை, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமானா ஆக்கப்பட்டுட்டோம். எத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கீங்க? ஐயா சந்தோஷமா சொல்லுங்க பிரியமானங்களே. நீங்க சொல்லும் பொழுது அது ஒரு வல்லமைங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே பரலோகத்துக்கு தகுதி. ஆயத்தமா? இயேசு வரப்போகிறார். ஆயத்தமா சபே? ஆயத்தமா? நான் ஆயத்தம். ஏனென்றால் நான் கிறிஸ்துக்குள் நீதிமான், கிறிஸ்துவின் நீதிமானாய் ஆக்கப்பட்டேன். என்னுடைய நீதியானது வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமானது. அதனால இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. இதை காட்டிலும் சோ இயேசுவோட நீதி எனக்கு கொடுக்கப்பட்டபடியினால நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன். இந்த வசனத்தை பிரியமானங்களே எழுதி கொள்ளுங்க பக்கத்துல. இயேசுவோட நீதி ஒன்றே அதிகமாய் இருக்கிற நீதி. அதை தான் இயேசு இங்க சொல்றாரு. ஸோ என்னோட நீதியை நீ பெற்றுக்கொண்ட பிறகுதான், என்னோட நீதியை நீ பெற்றுக்கொண்ட பிறகுதான், என்னோட நீதினால் நீ நீதிமான ஆக்கப்பட்ட பிறகு நீ பரலோகத்துக்கு தகுதியாவாய். ஸோ ரப்சருக்கு நம்ம எல்லாருமே தகுதி. ஸோ நம்ம எல்லாருமே என்ன தெரியுங்களா, விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். நம்ம இல்லைங்க, இயேசு மூலமா தான். நம்முடைய கிரியைகள் இல்லைங்க, இயேசு மூலமா தான். ஆமென். ஆவலோடு எதிர்பாருங்கள், அந்த நாள் வந்து கொண்டிருக்கு. And you are safe. நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க எல்லாருமே பரலோகத்துக்கு தகுதியானவங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே இயேசுவோட நீதிமானாய் ஆக்கப்பட்டுட்டீங்க. நான் சரியா வாழல இயேசு என்னை கைவிட்டுருவார். நோ, இயேசுவை சரியா தெரிந்து கொண்டவனா சரியா வாழ்வான். அதனால தேவனை துதிங்க பிரியமானங்களே. இந்த சத்தியத்துக்காக தேவனை அதிகமா துதிங்க. ஹல்லேலூயா. என்னோட நீதி அல்ல, இயேசு எனக்கு கொடுத்த நீதி நிமித்தம் நான் பரலோகத்துக்கு தகுதியா இருக்கிறேன் என்று சொல்லி அது உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் தெரியுங்களா. ஸோ இந்த சத்தியத்துல நீங்க அறிய பிரியமானங்களே, இந்த சத்தியம் உங்களை வந்து விடுதலை ஆக்குது. ஏன்னா இயேசுக்குள்ள ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ வைக்குது. அதனால தான் இந்த வருடத்தோட வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா, நன்மையில் களி கூறுவோம், ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் குட்னஸ்.
அவருடைய நன்மையில் களி கூறுவோம் பிரியமானங்களே. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும் பொழுது எந்த சோர்வான விஷயமா இருந்தாலும் சரி, அவருடைய நன்மையை நினைத்து களி கூறுங்க. வசனங்களை தியானம் பண்ணி வாங்க பிரியமானங்களே. அப்போ சங்கீத புத்தகங்களுக்கு போங்க பிரியமானங்களே, அங்கே நிறைய இருக்குது. தேவனை துதிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். யூ டோன்ட் கம் பை யோர் ஃபீலிங்ஸ். நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸோடலாம் வரக்கூடாது. ஃபெய்த்தில் வரணும், விசுவாசத்தில் வரணும். ஏன்னா விசுவாசத்தில் வந்து உணர்வு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன். யாரு கூட எல்லாரு கூட நான் சேர பார்த்தா யாருமே எனக்கு கூட ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் தனியாக இருக்கிறேன் பிரியமானங்களே. சிலருக்கு வந்து திடீர்னு மூட் மாறிடும். நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு மூட் மாறுதல். அப்படின்னா அவங்களுடைய மனநிலை மாறுதல் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போதான் தேவனை நீங்கள் துதிச்சு ஆராதிக்கணும். அவருடைய பிரச்சனை உங்க கூட இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனத்தை பயிற்சி செய்யுங்க. டாக்டர் வந்து பயமுத்துக்கிற மோசமான ஒரு மருத்துவ ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரா? ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம தேவன் சுகம் கொடுப்பவர். அண்ட் ஆல்ரெடி 2000 வருடத்துக்கு முன்பாக சிலுவையில் நம்மளுக்காக அடி வாங்கி நம்மளுடைய வியாதிகளெல்லாம் அவருடைய சரீரத்தில் போட்டுக்கொண்டு பிரியமானவரே அவருடைய சுகத்தை நம்ம கொடுத்துட்டாரு. சரிங்களா? இனி வியாதி நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அதை காட்டிலும் உங்க சூழலை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று நீங்க பார்க்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால தேவனை துதிக்க முடியுமோ துதிங்க. கொஞ்ச நேரம் ஒரு பாடலோட துதிங்க, 2 பாடல்களோட துதிங்க. அது வந்து அந்த நபரை பொறுத்து இருக்கு. அது உங்களுக்குள்ளாக நீங்க உருவாக்கி கொள்ளணும். சிலருக்கு நல்ல குரல்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு, ஆனா பாட மாட்டாங்க. அடிக்கடி பாடுங்க. இன்னும் அந்த குரலை தேவன் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து இன்னும் அந்த குரல் வந்து டெவலப் ஆகும். அவருடைய மகிமைக்காக தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாடுவோம் நம்ம ஆண்டவரை. கிருபையை பெற்றுக்கொள்வோங்க. அளவில்லா அவர் கிருபையை பெற்றுக்கொண்டு வெற்றி நடை போடுவோம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா தேவனுக்காக வாழ்வோங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுங்களா? தாவீது. பழைய ஏற்பாட்டுல அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூடங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை அவன் கடந்து போனாலும் கூடங்க, அவன் வந்து தேவனை துதிப்பதை அவன் வந்து மறந்து போகவே மாட்டான். சரி, அவன் வந்து கோலியாத்தை வந்து வீழ்த்தினான், அவனை சாவடிச்சான். அப்புறம் சிறந்த ஒரு ராஜாவா இருந்தான். ஆனா அவனோட சிறந்த காரியம் இன்னொன்று நேரத்துறீங்களா? தேவனை ஆராதிப்பது, துதிப்பது. என் தாவீது நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு உதாரணம். ஏன் தெரியுங்களா? அவன் துன்ப நேரங்களையும் தேவனை துதிப்பான், தனிமையான நேரங்களையும் தேவனை துதிப்பான், பயந்த நேரங்களையும் துதிப்பான். இந்த 3 விதங்கள்ல நீங்க பார்க்கலாம். சங்கீதங்களை பாடல்களை எழுதி வச்சிருக்கிறாங்க சங்கீத புத்தகங்கள்ல, நீங்க போய் வாசிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை? சங்கீத புத்தகங்களை, தாவீது எழுதின சங்கீத புத்தகங்களை வாசிங்க. தாவீதோட பாடல்களை நீங்க அங்க பார்க்கலாம். பிரியமானவே, நம்ம சூழ்நிலைக்கெல்லாம் அது எழுதப்பட்டிருக்கு. என்னோட எடுத்துக்கொள்றீங்களா? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளித்தார். அடுத்தது எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 9-11 வசனம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணு. பார்த்தீங்களா? ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பிரியமானங்களே. சொல்லிட்டு வந்து, தேவனே, இந்த ஜனங்கள் மத்தியில நான் உங்களை துதிப்பேன். அப்புறம் உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இப்படிதான் தேவனை துதிப்பான். நல்ல ஒரு துதி. ஆமென். வசனம் மூலமா தேவனை துதிப்பது, சொல்லி துதிச்சு பாடலை பாடுவது. ஆமென். ஹல்லேலூயா. அதுல இருந்து கூட தேவன் உங்களுக்கு ஒரு பாடலை கொடுக்கலாம் தெரியுங்களா? ஏன் தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ஸோ இந்த வகையான துதி தாவீது அவன் செய்யும் பொழுதுங்க, அவன் அந்த இந்த மாதிரியான துதி வாழ்க்கை, துதி ஆராதனையோட வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் இருந்தபடியினால பிரியமானங்களே, அவன் வெற்றியையும் செழிப்பையும் கண்டாங்க. தாவீது வெற்றியும் செழிப்பையும் கண்டான். சிறந்த ஆராதனை செய்தபடினாலுங்க புது இசை கருவிகளை கூட தாவீது உண்டாக்கினானா. ஸோ அவனுடைய அபிஷேகமான ஆராதனைங்க பிசாசு ஓடியது. அந்த அபிஷேகமான ஆராதனையில பிசாசு ஓடியது. நல்லா தெரியுங்க. ஆத்துமாக்கு புத்துணர்வு. அப்பனா சோல் வாஸ் ரிஃப்ரெஷ். ஆத்துமாக்கு புத்துணர்வு கிடைச்சது. அண்ட் மனநிலை சரி செய்யப்பட்டது. எடுத்துக்கொள்வோமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். தெரியுங்களாங்க? ஆமென். அவன் அந்த வாசிக்கிறான் பாருங்க, பிசாசு சவுலை விட்டு ஓடுது.
அது தேவன் அப்படியே கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரியான அபிஷேகம் தாவீது மேல இருந்ததாம். ஸோ நம்ம ஆராதனை நம்ம நடத்தும் பொழுது, சபையில் நம்ம பாடும் பொழுது கூட பிரியமானவர்களே, தேவனோட அபிஷேகம் இங்கே நிரம்பி இருக்கு. ஸோ இந்த அபிஷேக வேலையில தேவ பிரசன்னமா இருக்கும் பொழுது நம்ம வந்து சுகத்தை எதிர்பார்க்கலாம், விடுதலையை எதிர்பார்க்கலாம், பிசாசு பிடியிலிருந்து விடுதலையை எதிர்பார்க்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, தேவன் செய்வார். இந்த அபிஷேகம் யாரால வருது? தேவனால வருது. இந்த அபிஷேகத்துல நுகங்கள் உட்டையுமாம், கட்டுகள் உட்டையுமாம், வியாதிகள் விலகி போகுமாம். எங்க நம்ம சபையின் பேர் வந்து டுனாமிஸ்ங்க. டுனாமிஸ்னா பரிசுத்த ஆவியானோட வல்லமை. டுனாமிஸ் டெலிவரன்ஸ், டுனாமிஸ் விடுதலை. அப்ப பரிசுத்த ஆவியானோட வல்லமை இங்க நிரம்பும் பொழுது பிரியமானவர்களே, விடுதலை. ஹல்லேலூயா, விடுதலை. தேவன் நம்ம மத்தியில ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமைகளை பிரசன்னமா இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்குங்க. தேவ வார்த்தை கொடுக்கிற என் மூலமாய் அந்த வார்த்தை போய் உங்களை விடுவிக்கோங்க. அன்றைக்கே உங்களுக்கு தேவையான அந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு சந்திக்கிறார். அந்த வார்த்தை போய் உங்களை விடுவிக்கும். அந்த வார்த்தை போய் தப்பான அபிப்பிராயம், தப்பான நம்பிக்கையிலிருந்து சரியான நம்பிக்கைக்குள்ளாக உங்களை கொண்டு வரும். இதுதான் தேவனோட அபிஷேகம். பாருங்க, ஆராதனை சாதாரணமானதா? நம்ம கூடி வர ஆராதனை சாதாரணமானதா? இல்ல. எங்க இந்த நாள்ல இருந்து அடுத்தடுத்த வாரம் நீங்க வரீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க சிந்தைக்குள்ள புகுட்டி கொள்ளுங்க பிரியமானங்களே. நம்ம துதியானது, நம்முடைய ஆராதனையானது கிருபைக்கு கதவை திறந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னும் உங்க விசுவாசம் விரிவாகுது, இன்னும் உங்க விசுவாசம் பலப்படுதுங்க. தேவன் தாவீதோட வாழ்க்கையில் என்னதமா செஞ்சிருந்தாருங்க? எதிரிக்கு யாரெல்லாம் அவனை சாவ அடிச்சானுங்களோ அவனை கதவெல்லாம் தேவன் சாத்தி வச்சுட்டாரு. அந்த கதவை தேவன் சாத்தி வச்சுட்டாரு தெரியுங்களா? ஒருத்தர் கூட தாவீதை அணுக முடியல. தாவீதை கொல்ல வர பார்க்கும் பொழுது முடியாது. தேவன் அங்க இருந்து அந்த கதவை தேவன் அடைத்து போட்டார் தெரியுங்களா? ஜெயத்தையும் விடுதலையின் கதவையும் தான் தேவன் அவனுக்கு திறந்து வைத்திருந்தார். அவனை கொல்ல வந்த எதிராளின் கதவை அடைத்து வைத்திருந்தார். உங்களுக்கும் எனக்கு இன்னும் எவ்வளவு செய்வாருங்க? இயேசு ரத்தத்தால வாங்கப்பட்ட நம்ப இன்னும் எவ்வளவு செய்வார்? இயேசு பிசாசை ஜெயிச்சிட்டாருங்க சிலுவையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் திறவுகோலை உடையவரும் நம்ம இயேசு, ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர். ஆமென். ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவர். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுங்களா சொல்லுதுங்க பிரியமானங்களே? தேவன் வந்து கதவுகளை நமக்காக விசாலமாய் பெரிதாய் திறந்து வைத்திருக்கிறாராம். ஆமென். ஏன்னா அவருடைய தயவு அங்க எங்க தெரியுங்களா இருக்கே? அவருடைய தயவு, சுகம், ஞானம், ஆரோக்கியம். ஓகே, இது அனைத்தையும் நம் வாழ்க்கையில தேவன் சந்திப்பதுக்காக அந்த கதவை திறந்து வைத்திருக்கிறாரு. அடுத்தது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில பயம், குழப்பம், சேதம் என்னும் கதவுகளை சாத்த காத்துட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? சிலர் வந்து சரியா தேவனை விசுவாசிக்கிறது இல்லை. அதனால இந்த பயம், இந்த குழப்பம், இந்த சேதத்தை அவங்க வந்து அவங்க வாயினாலே அனுமதி கொடுத்துடுறாங்க அவங்க வாழ்க்கையில. தேவன் வந்து சிலுவையில எல்லாச்சும் அதை முடிச்சிட்டாரு. ஆனா அதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறவன் தேவனுடைய நன்மையை காண்பான். அறிக்கை செய்யாதவங்க அந்த நெகட்டிவ் ஃப்ளோ இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? கோவிட் எத்தனை பேரை வந்து பாதிக்குது. ஆனால் இந்த மாதிரி கெட்ட செய்தியை கேட்டுருக்கோம். எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் நடந்துட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வியாதி வந்துட்டு இருக்கு, இதை நம்ம மைண்ட்ல ஃபீல் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வயசான பிறகு, இந்த வயசுக்கு வந்த பிறகு என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்ன வரும், இதெல்லாம் சிலங்க வந்து ரொம்ப கர்சனையா இருப்பாங்கங்க. பிரியமானங்களே, இதுக்கெல்லாம் தேவன் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. நம்ம எங்க தேவன் மேல விசுவாசித்து தேவன் நமக்கு தான் செய்த நன்மையை நம்ம அதை பாராட்டி பேசி அதை விசுவாச அறிக்கையை செய்கிறோம் பார்த்தீங்களா? இயேசு நமக்காக முடித்த வேலைங்க அனைத்தும் அதுல தான் அடங்கி இருக்கு. அப்படியா நீங்க இருக்கும்பொழுது உங்களுக்கு வாசல் திறந்திருக்கிறார். தேவன் என்ன கொடுக்கிறாரா? உங்களுக்கு சுகம் தான் அங்க இருக்கான், ஆசீர்வாதங்கள் தான் அங்க இருக்கான், உங்க தேவைகள்லாம் அங்க சந்திக்கப்படுதான். இப்படி நீங்க வாழும் பொழுதுங்க இந்த சேதம், குழப்பம், பயம் எல்லாம் அந்த கதவெல்லாம் தேவன் வந்து அடிச்சு போட்டுருவாரு. அது ஒண்ணும் உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்யாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சோ அவர் உங்களுக்கு அளிக்கும் நிபந்தனை இல்லாத கைவிடாத அன்பை உணர்ந்து அதை குறித்து நீங்க அவரை ஆராதிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அதை சிந்தித்து சரியான சிந்தனை தேவனை குறித்து. நான் சொல்லி கூட தேவன் இன்னும் பாரு நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு இல்லை, தேவன் என்னை கைவிடுவதே இல்லை. அவருடைய அன்பு என் மேல பாராட்டுகிற அன்பு நிபந்தனை இல்லாதது. ஏன்னா நீங்க தேவன் மேல நம்பிக்கையா இருக்கீங்க பார்த்தீங்களாங்க. அந்த சிந்தையோடு தேவனை வந்து நீங்க ஆராதிக்கிறீங்க பார்த்தீங்களா பிரியமானுங்களே. தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப செய்வார் பிரியமானுங்களே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை நிரப்புகிறார். நீங்க வெறுமையா போறதே இல்லை பிரியமானுங்களே. உங்களுக்கு வேண்டிய அந்த நாளோட தேவையெல்லாம் தேவன் உங்களுக்கு சந்திப்பாரு. ஹல்லேலூயா. அதனால தான் துதியில வல்லமை இருக்கு பிரியமானுங்களே. துதியானது தேவனுடைய கிருபைக்கு கதவை திறந்து கொடுக்குது. கிருபையானது வந்து தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புது. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை துதிக்க முடியுமோ துதிங்க. ஏன்னா இயேசு சிலுவையில உங்களுக்காக சகலமும் செய்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus.